தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். ரேஷன் அட்டை வைத்துள்ள ஒவ்வொரு நபருக்குமே சில முக்கியமான அறிவிப்புகளை இப்போ மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன தகவல்கள் வெளியாகியுள்ளன அப்படின்ற கூடுதல் அப்டேட் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தின் மூலமாக நம்ம இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் நீங்கள் ரேஷன் பொருட்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் வாங்கி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் மாதத்திற்கான ரேஷன் கார்டு குறைதீர் முகாம் முடிவடைந்த நிலையில் கைவிரல் ரேகை பதிவு மற்றும் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் குறித்து பொதுமக்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான அறிவுறுத்தல்களை இப்போ மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே இகேஒய்சி கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட கைவிரல் ரேகை பதிவை வச்சு அனைவருமே கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதற்கான கடைசி தேதியாக வருகின்ற மார்ச் 25, 2026 தான் கடைசி தேதியினும் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதற்கு மேலே நீங்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்யலை அப்படின்னா ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே சொல்கிறேன் பண்ணாமல் போகக்கூடிய பட்சத்தில் ரேஷன் கார்டில் இருந்து யாரெல்லாம் கைவிரல் ரேகை வைக்கலையோ அவங்களோட பெயர்கள் நீக்கப்படும் அப்படின்னும், அந்த ரேஷன் அட்டைக்கு உரிய ரேஷன் பொருட்கள் பெற முடியாத நிலை ஏற்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகளில் போயிட்டு உங்களோட கைவிரல் ரேகையை பதிவு செஞ்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் வேறு மாவட்டம் அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு போயிட்டு உங்களோட அசல் ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட கைவிரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம். கட்டாயமாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் ரேஷன் அட்டைதாரர்கள் கம்பல்சரி இந்த கைவிரல் ரேகை பதிவை முடிக்கணும் அப்படின்றது மத்திய மற்றும் மாநில அரசுகள் தரப்புல இருந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஸோ ரேஷன் அட்டை அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஏன்னா நம்மளுடைய நடுத்தர மக்களோட வாழ்வாதாரம் அப்படின்றது ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் வாழ்வாதாரத்தையே நம்ம நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். இந்த நிலையில் ஸோ இந்த அறிவிப்பு ரொம்பவே கஷ்டமானது ஒன்றுன்னு கூட சொல்லலாம். முடிஞ்சளவு உங்களோட கைவிரல் ரேகையை பதிவு செஞ்சுருங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நன்றி. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.